25ஆந்தேதி அன்றைக்கி ஒரு பில்லு போட்டிருக்கு கடைசியாக. ஒரு வேலைன்னா 24ஆந்தேதி பில்லு போடணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். இப்போது ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு 24ஆந்தேதி பில்லு போடுறேன். இதை நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா 25ஆந்தேதி பில்லு இருக்கிறதுனால ஃபில் பண்ணிக்கணும். கெனாட் சேவ் திஸ் அண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இந்த மாதிரி வரும். என்ன பண்ணும் அப்படின்னா 24ஆந்தேதிக்கு அப்புறம் 24ஆந்தேதி போட்டனால 24ஆந்தேதியில் மேக்ஸிமம் பில் நம்பர் பார்த்தீங்கன்னா 14. அப்போ திருப்பி இது 15ங்கிற நம்பரில் தான் சேவ் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் 25ஆந்தேதி நம்ம வந்து 15ஆம் நம்பர் பில் போட்டோம். ஸோ இப்படி சேவ் பண்ணவே கூடாது. 25ஆந்தேதி பில்லு போட்டு அப்புறமா 25ஆந்தேதி போடக்கூடாது. அப்படி உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 15ஆம் நம்பர் பில் இருக்குது, இதை வந்து 16ஆக மாற்றிக்கணும். மாற்றிட்டு தான் இந்த பில்லை சேவ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா 25ஆந்தேதி வந்து 15ஆம் பில்லு போட்டு 24ஆந்தேதி 16ஆம் பில் நம்பர் போட்டால் சரியாக இருக்காது. அதை வந்து ஆடிட்டர் வந்து அது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். கவர்மெண்ட்லேயும் அது அப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து இது என்ன பண்ணுறோன்னா இந்த சேஞ்ச் நம்பர் கொடுத்துட்டு இதில் இந்த 15ஆம் நம்பருக்கு நேராக பண்ணுங்கள். சேஞ்ச் வவுச்சர் நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு இதை 16ன்னு மாற்றிக்கலாம். இது மாறிடுச்சு. இதுக்கப்புறம் தான் பில்லு போடணும். இதுக்கப்புறமா நீங்கள் இப்போ 15ங்கிறது ஃப்ரீயாக இருக்குது, 15ஆம் நம்பர் இல்லை. இப்போ வந்து 24ஆந்தேதியில் நீங்கள் பில்லு போட்டிங்கன்னா 15ன்னு வந்துக்கும். ஒருவேளை 23ஆந்தேதியாக இருந்தால் என்ன பண்ணால் இந்த 14 15ஆக மாற்றிடணும். அதையும் செஞ்சு காமிச்சிடறேன். இப்போ இந்த 24ஆந்தேதி இருக்கிறத 15ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ 23ஆந்தேதி பில்லு போட முடியும். ஏன் அப்படின்னா 15க்கு முன்னாடி இருக்கிற அந்த 14ங்கிறத நம்ம ஃப்ரீ பண்ணி வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 23ஆந்தேதி ஒரு பில் சேவாக இருக்குது. இது இப்போ போட்ட இந்த 14ஆம் பில் நம்பர் இப்போ போட்டது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா இந்த இங்கே 15ஆந்தேதி 16ஆக மாற்றிட்டு 14ஆந்தேதி 15ஆக மாற்றி 14 எம்டி பண்ணி விட்டுட்டு தான் பண்ண முடியும். ஆனால் இதில் என்னென்னா இந்த 14 15 இருக்குது பின்னாடி போட்ட அந்த 2 பில்லு இன்னும் பிரிண்ட் அவுட் எடுக்காமல் இருக்கணும். இன்வாய்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா இன்வாய்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கனாலும் அதை வந்து பில் நம்பரை மாற்ற முடியாது. அதே மாதிரி கஸ்டமருக்கு கொடுத்து அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கும் நம்ம மாற்ற முடியாது. அப்படி மாற்ற முடியும்னா தான் இது மாதிரி பண்ண முடியும். சப்போஸ் அதுவும் இல்லை, எந்த வழி இல்லை, ஆனால் எனக்கு பழைய ரேட்டில் வேணும்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்கிறேன்னா இன்னொரு வவுச்சரே க்ரியேட் பண்ணிக்கோங்க. வவுச்சர் டைப் மாஸ்ட்டில் போயிட்டு இப்போ எப்படி சேல்ஸ் மாதிரி லேபர் பில் க்ரியேட் பண்ணியிருக்கோ அதே மாதிரி இன்னொரு சேல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. லைன் சேல்ஸு, மெட்டல் சேல்ஸ், இது மாதிரி ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணி அது தனியாக ஒரு நம்பர் ஓடிட்டு இருக்கும். எஸ்பி எல்பிக்கு போல் அது ஒரு சீரீஸ் போகும் தனியாக. அதில் போய் பழைய ரேட்டில் பில்லு போட்டுக்கோங்க.